அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து தனுஷ்கோட்லேருந்து நைட்டே நம்ம மதுரைக்கு ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் விலாகு. நம்ம மதுரை சிட்டியில் இருக்க நமக்கு பிடிச்ச சில விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் மிக்சர். இதை வந்து இங்கே மிக்சர் ஜூஸுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதே டேஸ்ட்டில் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன வயசில் குடித்த இந்த KMR ஃப்ரூட் ஜூஸ் கடையில் தான் நம்ம வந்து இங்கே குடிக்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சிம்மக்கல் பக்கத்தில் இருக்கிற தலவாய் தெருவில் தான் இது இருக்குது. கீழமாசி வீதி சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விஷால் மால்லாம் போயிட்டு அன்னைக்கு வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டிக்கு கிளம்பிட்டோம். இப்போ ஊட்டிக்கு போகிற வழி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மதுரை டு ஊட்டி தான் நம்ம போகிறோம். இதோட வழி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கேரளா டு ஊட்டியோ இல்லை சென்னை டு ஊட்டி போகிற வழி மாதிரி இருக்காது. மதுரை டு ஊட்டி போகும்போது நம்ம இன்டீரியராக இருக்கிற வில்லேஜஸ் கூட வழியாக தான் நம்ம வந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இந்த டீப் சவுத்தோட பியூட்டி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே தான் போனோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தாபா மாதிரி ஒரு ஹோட்டல் செட்டப் இருந்துச்சு. அங்கே தான் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. தோசை, பூரி, வடை, சட்னி, அவங்களோட சாம்பார் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. காம்ப்ளிமெண்ட்ரியாக ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம குன்னூர் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து 2 Seas அப்படிங்கிற ஒரு ரெசார்ட் வந்து புக் பண்ணியிருந்தோம். ப்ரீ புக் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். ஏன்னா வந்து இது வந்து சீசன் டைம் ஸ்டார்ட் ஆகுறதுனால நிறைய இடத்துல வந்து ஹோட்டல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. நல்ல டீசெண்டான ஒரு ஹோட்டல் வேணால் முன்னாடி நம்ம ஆன்லைன் செக் பண்ணி புக் பண்ணணும். நம்ம போன இந்த 2 Seas ரெசார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் டூர் வந்து போடுறோம் இந்த vlogல. நீங்கள் பாருங்கள், ரொம்பவே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ண. அங்கேயே நமக்கு 3 நேரம் ஃபுட்டும் தந்துடுறாங்க. நம்ம வந்து வீட்டிலே குக் பண்ணி தர மாதிரி 2 குக்ஸ் நமக்கு இருப்பாங்க. ப்ரைவேட் ஷெஃப்ஸ் இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு சொல்லிட்டோம்னா முதல்ல அவங்க வந்து நமக்கு எல்லாமே குக் பண்ணி தந்துடுவாங்க. இது போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய செக் போஸ்ட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் செக் போஸ்ட்டு, அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா க்ரீனரி செக் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு செக் போஸ்ட்டு. ஒரு செக் போஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது பிளாஸ்டிக் ஜோன் செக் போஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வண்டியில் எந்த விதமான பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா அவங்க வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அது மாதிரி முதல்ல நீங்கள் ஊட்டிக்கு போகும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எதுவுமே இல்லாமல் செக் முன்னாடியே பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் டேக்ஸ்னு ஒன்று வாங்குகிறாங்க. அது என்னன்னு எனக்கு புரியலை. ஸோ அது வந்து ஒரு 30 rupees to 45 rupees நினைக்கிறேன் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க க்ரீன் டேக்ஸு. இந்த செக் போஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். அவர் அப்படியே உள்ள ஏறி பார்க்காது. ഇവിടെ നല്ല അടിപൊളിയായിട്ടാണ് ஏர்பின் வருது. நம்ம கர்வ்ஸ் பென்ஸ் எல்லாமே வர தொடங்கிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது ஊட்டி பார்க்கறதுக்கு. டெம்பரேச்சர் நம்ம மேலே ஏற டெம்பரேச்சர் வந்து கீழே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம மதுரை நல்ல சூட்லேருந்து நேராக ஊட்டியில் குளிருக்கு போகிறோம். அரௌண்ட் பார்த்திங்கன்னா மதுரையில் அரௌண்ட் ஒரு 35 to 40 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சு. நம்ம ஊட்டி மலை ஏற பார்த்திங்கன்னா 23 கிட்ட வந்துருச்சு டெம்பரேச்சர். மிட் நைட்லலாம் பார்த்திங்கன்னா 17, ஏர்லி மார்னிங்லலாம் 13 டிகிரி வரைக்குமே நமக்கு போச்சு. சீசன் ஸ்டார்டிங் தான். இன்னும் பீக் ஆஃப் த சீசனில் வந்து இன்னமுமே டெம்பரேச்சர் குறைவாகும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க லோக்கல்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம ரொம்ப சூடான சென்னையில் வாழ்கிற நம்மளுக்கு வந்து ஊட்டிக்கு இந்த டெம்பரேச்சரே நமக்கு கொஞ்சம் தாங்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். Arasi ya, itu. Ini Arasi ya,
புடிச்சிட்டானுங்க பாரு. சிவப்பு வண்டியை புடிச்சிட்டானுங்க பாரு. சிவப்பு வண்டி வந்தால் புடிச்சிட்டானுங்க. Hope you all enjoyed the visionaries, the bends and curves of Ooty. ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அழகாக கேப்சர் பண்ணியிருக்கோம். நம்மளோட ரிசார்ட்க்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம ரெசார்ட்டோடைய ரூம் டூர் vlog வந்து நான் நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். Until then, stay tuned. Bye. Assalamu alaikum.